رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم وجد وعظم عظيم الشان أهل بيت أطهار قطب الأقطاب أوس الأحباب سيد السادات جيد القادات شمس الشريعة بدر الطريقة نور الحقيقة كاشف المعرفة بحر البحور سلطان المشايخين تاج العاشقين خادي راستين زرزر بخش امام الصديقين غوث الهند محبوب الهی خواجہ خادغان خواجہ نظام الدین الحسینی البخاری چشتی شہنشاہ دہلی رضی اللہ تعالی وافاض علینا البرکات منہ دہر الدار آمین. المعروف حضور محبوب پاک میلاد الشریف இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் சஃபருல் முதஃபர் ஆகிர் யோமுல் அர்பா சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை அன்னைக்கு மஹபூப இலாஹி ஹுசூர் ख्वाजा நிசாமுதீன் அவுலியா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் வஜத வாலம் அஸீமுஷ் ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் சுல்தானுல் ஆலமீன் சய்யிதுஷ் ஷுஹதாய் इमाम आली मकाम इब्न रसूलुल्लाह सदरुल आज़म मुहम्मदी सैयदना हुसैन अलैहि अफ़ज़लुस सलाति व अकमलुस सलाम वफ़ाज़ अलैना अल बरकात मिन्हु दहरत दर आमीन. இமாம் ஆலி மகாம் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரிசுத்த பரம்பரையில புகாரி சாதாத் குடும்பத்துல மாஷா அல்லாஹ் பதாயூன்ங்கிற ஊர்ல அல்ஹம்துலில்லாஹ் السيد أحمد البخاري سيدة حافظة بيبي زليخا رضي الله تعالى عنهما அற்புத தம்பதிகளுக்கு அருந்தவ செல்வமாக ஹுசூர் ख्वाजा महबूब इलाही நிசாமுதீன் அவுலியா நாயகம் அவர்கள் இந்த சஃபருல் முதஃபர் கடைசி புதன்கிழமை அன்னைக்கு சர்க்கார் அவர்கள் பைதாயிஷ் முபாரக் மாஷா அல்லாஹ். இந்த வருஷம் மஹபூப இலாஹி ख्वाजा நிசாமுதீன் அவுலியாவுடைய அல்ஹம்துலில்லாஹ் 811வது பிறந்த நாள் மாஷா அல்லாஹ். சர்க்காருடைய ஹோலி பர்த்டே மாஷா அல்லாஹ் 811வது பிறந்த நாள் மாஷா அல்லாஹ். நிசாமுதீன் அவுலியாவுடைய மீலாது ஷரீஃப். புர்ஹான்பூர்ங்கிற ஊர் ஒன்று இருக்குது உத்தரப்பிரதேசத்தில். அந்த புர்ஹான்பூருங்கிற ஊர்ல நிறைய காதிரியா தரீகா ஹவுசுலாரத்துடைய காதிரியா சில்சிலா உள்ள ஊர் மாஷா அல்லாஹ். அந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு புர்ஹான்பூர்னு பேர் வர்றதுக்கு காரணமே ஹஜரத்து அசைது புர்ஹானுத்தீன் ஷா காதிரின்னு சொல்லி ஒரு வலி இருந்தாங்க. அசைது புர்ஹானுத்தீன் ஷா காதிரி அவங்க மாஷா அல்லாஹ் என்ன ஏராளமான முரீதுங்கள், அவங்களுக்கு லட்சக்கணக்கான முரீதுங்கள், மனிதர்களும் முரீதுங்கள் ஜின்களும் முரீதுங்கள் மாஷா அல்லாஹ். பலாயிரக்கணக்கான முரீதுகளை மாஷா அல்லாஹ் என்ன காஃபிரான ஜின்களை எல்லாம் முஸ்லிமாக்குனாங்க, முரீதாக்குனாங்க. ஹசரத் புர்ஹானுத்தீன் ஷா காதிரி புர்ஹானுத்தீன் ஷா காதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாஜத் ஹவுசுல் ஆலத்தை நினைவுல தரிசிக்கலாம். யக்கதத்துலன்னா என்ன நினைவுல. இப்போ நம்ம ரெண்டு பேரும் நம்ம என்ன பார்க்குற மாதிரி எஜமான அவங்க பலதரம் முராக்கபால முஷாதால பார்த்துருக்குறாங்க. நினைவுல இந்த ஆலமு ஷஹாதால ஜடலோகத்துல ஹவுசுல் ஆலத்தை எஜமான திருக்காட்சி வேணும். எப்படி புட்டல் புதூர்ல ஹசரத்து சின்ன ஒரு பலி 14 வருஷம் கல்வத்து இருந்து ஹவுசுல் ஆலத்துறை திருக்காட்சி பெற்றாங்க. அது மாதிரி மாஷா ஹசரத்து சையத் ஷா புர்ஹானுத்தீன் காதிரி அவங்களுக்கு ஹாஜத் பக்தாது ஷரீஃபில் போய் ரியாதத்தில் ஈடுபட்டாங்க. பகல்லாம் நோம்பு, ராத்திரிக்கெல்லாம் இபாதத், 24 hours. ஒரு நிமிஷம் கூட என்ன
ஒரு செகண்ட் கூட மிஸ்யூஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இபாதத்திலேயே முனி கௌசலாலத்துடைய திருக்காட்சிக்காக மாசாலா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் போயிடுச்சு, ஒரு வருஷம் நிறைவாயிடுச்சு. ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தெரியலை. பகதாத் ஷரீஃபில் மதுலான ரவுதா ஷரீஃபிலே உட்காந்துருக்குறாங்க. மதுலானா மனாமலை வரல, திருக்காட்சி ஒன்றும் கொடுக்கல. மாஷால்லா என்ன ஹஜரத் புர்ஹானுத்தீன் ஷாதிலிக்கு ரொம்ப பரேஷான் ஆயிடுச்சு. எஜமானே, என்கிட்ட என்ன பாவம் இருந்தாலும் என்ன, தங்களோட ஜத்துல் கரீமான ஆகாய தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் பாக் சதகா ஷரீஃபில் என்ன அஃபூ செஞ்சு, என்ன மாஃப் செஞ்சு, என்ன மன்னிச்சு எனக்கு திருக்காட்சி தாங்க எஜமானே அப்படின்னு அழுதாங்க. அப்படியே தௌபா செஞ்சுட்டே இருந்தான். கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன, கௌசுல் ஆலத்தை தரிசிக்காத இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை, நான் உயிரோடு இருந்து என்ன எஜமான புரோஜனம், தங்களை காணாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை, ஒன்று தங்களை திருக்காட்சி தாங்க எனக்கு, இல்லாட்டி என்ன மூத்தாக்குங்கன்னு சொல்லி என்ன ரொம்ப கதறி நொந்து வெந்து அழுது உருண்டு பிறண்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க ஹஜரத் புர்ஹானுத்தீன் ஷாதிலி. அப்போ கௌசுல் ஆலத்துடைய ஹதரத்துல் கரீம்ல இருந்து என்ன முபாரக்கான ஆவாது கை வந்துச்சு. என்னுடைய அருமையான ஆஷிக்கு, நீ இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ கஷ்டம் ஏன் படணும், நான் தான் என்ன ஹிந்துஸ்தானில் இருக்கிறேனே, என்ன அங்கேயும் நீ காணலாமேன்னு சொல்லி. எஜமானே, இந்தியாவில் இருக்கிறீங்களா, எங்கே எஜமான, நான் பகதாதுக்கு வந்துட்டேனே. இப்போ பார்க்குறோம்னா ஆட்கள் பகதாதுக்கு போகிறேன் சொல்லி புரிஞ்சுச்சா, அது சும்மா பிக்னிக் போகிறது. அப்போ அது மாதிரி என்ன, நான் பகதாத் ஹிந்துஸ்தான் இருக்கிறேன்னு சொல்லி கௌசுல் சொன்ன உடனே மாஷால்லா என்ன, எஜமான ஹிந்துஸ்தான் இருக்கிறீங்களா, எங்க எஜமான ஹிந்துஸ்தான் இருக்கிறீங்க தாங்கள் ஆண்டவர் கிடையாது. என்னப்பா, நான் டெல்லியில தானே இருக்கிறேன். டெல்லியில எஜமானே, எங்க எஜமானே, மாஷா அல்லாஹ். கௌசுல் கௌனைன் வஸ்ஸகலைன் கௌசுல் ஆலம் சுல்தான் முஹியுத்தீன் அபி முஹம்மது சையத் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைன் ஜாஃபர் ஜீலானி நாயகம் மாஷா அல்லாஹ் தெய்வீக திவ்ய திருவாயான திருவாக்கு கொடுத்தாங்க ஹஜரத் புர்ஹானுத்தீன் ஷாதிலிக்கு. புர்ஹானுத்தீன் தில்லியில என்ன நிசாமுத்தீன் இருக்கிறது, நான் என்று வேறில்லை மாஷா அல்லாஹ். நிசாமுத்தீன் யாரு, நான் தான் மாஷா. நிசாமுத்தீனை கண்டவர் என்னை கண்டவர் ஆவார், நிசாமுத்தீனை மஹப்பத் வைத்தவர் என்னை மஹப்பத் வைத்தவர் ஆவார், நிசாமுத்தீனுடைய முரீத் எல்லாம் என்னுடைய முரீத் ஆவார், நிசாமுத்தீனுடைய நாளின் பாக்கத்து ஆச்சரியப்படி யார் இருக்கிறாரோ அவர் என்னுடைய அண்டரில் இருக்கிறவர் ஆவார்னு சொல்லி மாஷா அல்லாஹ் வலிகுல் கமான் முஹியுத்தீன் பெருமான் என்ன பிஷாரத்து கொடுத்தாங்க ஹஜரத் புர்ஹானுத்தீன் ஷாதிலி. உடனே மாஷா அல்லாஹ் என்ன கௌசுல் ஆலத்துடைய உத்தரவோடு தில்லியிலேருந்து பகதாத் ஷரீஃப்லேருந்து புறப்பட்டு மாஷா அல்லாஹ் டெல்லிக்கு வந்து என்ன ஹசரத்து மஹபூப இலாஹி சர்க்காரை காண்றதுக்கு வரும்போது மஹபூப் பாக்குடைய கான்கால சர்க்கார் மாஷா ஜல்வா ஃபரோஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க மாஷா. ஏன்னா மஹபூப் பாக்குக்கு மசாலா என்ன, லட்சக்கணக்கான முரீதுங்கன்னு சொன்னா பத்தாது, கோடிக்கணக்கான முரீது மாஷா. ஏன்னா ஹலீஃபாக்களே லட்சக்கணக்கில். நிசாமுதீன் அவுலியாவோட முரீது மாஷா அல்ல என்ன பெரிய அவுலியாக்கள் உண்டு, ரிக்ஷா காடி தள்ளுறவனும் உண்டு மாஷா. இப்படி சர்க்கார முரீது மாஷா இல்ல என்ன அக்ஸரான முரீது மாஷா. அப்போ பெரிய கூட்டம் ஹுசூர் தர்பார் ஆலியால மஹபூப இலாஹி சர்க்கார் மாஷால்லா முரீதுகளுக்கு மத்தியில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஜரத் புர்ஹானுத்தீன் ஷாதிலி பகதாதுலேருந்து பிரயாணப்பட்டு தில்லிக்கு வந்து சேர்ந்து காண வரும்போது மாஷா அல்லாஹ் ஹுசூர் நிசாமுதீன் அவுலியா கேட்டாங்க, புர்ஹானுத்தீன் பகதாதுல இருந்து இஜாசத்து வந்தாதான் நீங்க வருவீங்களா இங்கேன்னு கேட்டாங்க மாஷா. பகதாதுல இருந்து இஜாசத் ஆர்டர் வந்தாதான் இங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க மாஷா அல்லாஹ். எஜமானேன்னு சொல்லி மஹபூப் பாக்குடைய கதம் பாக்குல போய் மாஷா அல்லாஹ் என்ன ஹஜரத் புர்ஹானுத்தீன் ஷாதிலி குர்பான். இப்படி உச்சகட்டமான விலாயத் நிசாமுதீன் அவுலியாவுடைய விலாயத் மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப பெரிய அலீமுஷான் ஆலா மகாமில் உள்ளவங்க சர்க்கார் மாஷா. ஹசரத் நிசாமுதீனுடைய ஹாஜா நிசாமுதீனுடைய விலாயத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் இந்த ஆலத்துக்கு மஷூராக்கி விட்டாங்க கௌசுல் ஆலம் மாஷா. நிசாமுதீன் யாருன்னு காட்டினாங்க, நிசாமுதீனை உண்டாக்குனாங்க ஹாஜா மொயினுத்தீன் மாஷா. நிசாமுதீன் மாஷா என்ன ஷஹன்ஷா விலாயத் ஹாஜா மொயினுத்தீனுடைய குல்ஷன்ல உள்ள ஒரு பூல் மாஷா. ஹாஜா மொயினுத்தீனுடைய நந்தாவன சோலையில் ஹாஜா மொயினுத்தீனுடைய
பூங்காவனத்தில் பூத்த ஒரு அற்புத மலர், அற்புத புஷ்பம் நிசாமுத்தீன் மாஷா. அந்த புஷ்பத்துடைய நறுமணத்தை 8 திக்கும் 16 கோணமும் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க வரிகள் கோமான் ஓசுல்லாலும் சீதனா முஹீத்தின் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் மாஷா. என்ன அப்போ அல்ஹம்துலில்லாஹ், என்ன இந்த அஹ்லுபைத் அத்ஹார் அவுலாதுகளான சாதாத்தின்களான நம்முடைய மஷாயிஹ்மார்கள் பீரான கரானா மாஷா அல்லாஹ் என்ன மஹப்பத் வைக்கிறதும் அவர்களை சுஹபத் வைக்கிறது என்ன நமக்கு துனியாலையும் சுபிட்சம் ஆகிரத்திலையும் சுபிட்சத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பரக்கத்தை கொண்டு நமக்கு என்ன உண்டாக்கி தருவாங்க. நிசாமுதீன் அவுலியாவுடைய மஹப்பத்தே நமக்கு பெரிய சாதத் மாஷா. ஹஜ்ரத் ஹுசூர் ஹாஜா மஹபூப் பாக்குடைய மஹப்பத் ஷரீஃபே நமக்கு பெரிய அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுத்த சுபிட்ச மாஷா. சர்க்காருடைய சில்சிலான அல்லாஹ் நம்மளை தாখিলাக்கி வச்சிருக்கிறது. நமக்கு துனியாலையும் சாதத், கபர்லையும் சாதத், அல்ஹம்துலில்லாஹ் ஆகிரத்திலையும் சாதத், லா ரைப ஃபீஹி மாஷா. அப்ப இன்றைய தினம் இப்படிப்பட்ட உயர்வான விலாயத்துடைய அலீமு ஷான் இருக்கிற ஹுசூர் ஹாஜா மஹபூப இலாஹி நிசாமுத்தீன் ஷஹன்ஷாவுடைய நிசாமுத்தீன் அவுலியாவுடைய ஒரு மீலாது முபாரக்கான பிறந்த நாள், பைதாயிஷ் முபாரக் மாஷா. அதே நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த சஃபர் மாதத்துடைய கடைசி புதன், ஒரு வருஷத்துக்கு உலகத்துக்கு இறங்குற எல்லா பலாய் முசீபத்தும் இந்த நாள்ல இறங்குது மாஷா அல்லாஹ். என்ன அந்த நாள்ல இறங்குற பலாய் முசீபத்துகளை கொண்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு என்ன தக்லீஃப் வந்துடக்கூடாதுன்னு அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய நூறான நிசாமுத்தீனை இந்த நாள்ல எல்லாம் கொண்டு வரான் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? இது ஆலமுல் அஸ்பாப், இது காரண உலகம். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணத்தோட நடக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு யுத்தங்களுக்கு போகணும்? நாயகம் உத்தரவிட்டா என்ன, நாயகம் எதை நாடுறாங்களோ அதையெல்லாம் நல்லா நடத்தி வைக்குவான். எதுக்கு போருக்கு போனாங்க ஜமா, எதுக்கு உடுக்கு சட்டை போட்டாங்க, எது கையில வாள் எடுத்தாங்க, அதெல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன அஸ்பாபுடைய ஆலயம் இது மாஷா. இங்கே ஒவ்வொரு காரியங்களும் மாஷா அல்லாஹ் என்ன ஒரு காரணத்தின் வழியாக நிகழணும் மாஷா, ஒரு காரணத்தின் வழியாக நிகழணும் மாஷா. புரிஞ்சா? விளங்குதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த சஃபர் மாசத்துடைய கடைசி இந்த புதன்கிழமை ஒரு வருஷத்துக்கு இறங்குற எல்லா பலா முசீபத்தும் இந்த நாள்ல தான் இறங்குது துனியாக்கு. அல்லாஹ் இறக்குறான். புரியுதா? அப்போ அந்த பலா முசீபத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து பாதிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நல்லா என்ன செய்யறான்? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் தௌலத்துல் அக்பரான ஹாஜா அஸ்ஸயீத் முஹம்மது அல் புகாரி, நிசாமுதீன் அவுலியாவுடைய சொந்த பேரு அஸ்ஸயீத் முஹம்மது அல் புகாரி. அஸ்ஸயீத் முஹம்மது அல் புகாரியான ஹாஜா நிசாமுத்தீனை இந்த நாள்ல அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். மஹபூப இலாஹியுடைய மீலாது ஷரீஃப் மூலமா இந்த நாள்ல மாஷா அல்லாஹ் என்ன சபா சலாம ஓதி தண்ணி குடிக்கணும். இந்த கடைசி புதன்கிழமை இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒடுக்கத்து போதன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? இந்த ஒடுக்கத்து போதனுக்கு என்ன நம்ம புஸ்தகம்லாம் எழுதிருக்கிறோம், ஒடுக்கத்து போதன் என்றால் என்னன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஒடுக்கத்து போதனில் எல்லா பலா முசீபத்திலிருந்து அல்லாவுடைய ஹிஃபுல், அல்லாவுடைய காவலை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு சபா சலாம் குர்ஆன் ஷரீஃபில் உள்ள சபா சலாம் ஆயத்து ஷரீஃபை தண்ணியில் ஓதி மந்திரிச்சு என்ன இந்த நாளில் குளிக்கணும். குளித்த பிறகு மாஷா அல்லாஹ் அந்த தண்ணியை குடிச்சிட்டு மேலே தெளிச்சுக்கணும் மாஷா அல்லாஹ். ஏன்னா அது மாதிரி வீட்டில் 4 மூலைகளையும் தெளிச்சுக்கணும். தண்ணி வச்சிருக்குது எல்லாருக்கும் ஓதி கொடுக்குறது, எல்லாருக்கும் சபா சலாம் தெரியாது, அதனால மாஷா அல்லாஹ் இல்லைங்கதா ஓதி குடிச்சிக்கலாம். எழுதியும் மாஷா அல்லாஹ் கரைச்சி குடிக்கலாம். எழுதியெல்லாம் கரைச்சி குடிக்கிறது தான் அந்த காலத்தில். இப்போ என்ன அது பணம் ஓலையெல்லாம் அந்த காலத்தில் இருக்கும். எல்லாம் மாஷா எல்லாம் கரைச்சி குடிக்கிறதுக்கு தோதாருக்கு எழுதி. இப்போ பனைமரத்தை போய் எங்கே போய் பார்க்கறது மாஷா வேணுங்கதா? அதனால் என்ன எல்லாருக்கும் தண்ணியை ஊதி எல்லாத்தையும் கொடுத்துட்டா போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு தலையில் தொளிச்சுக்கிட்டு வீட்லையும் தொளிச்சுட்டா மாஷா எல்லா பலா முசீபத்திலிருந்து நல்லா பாதுகாப்பு கொடுக்கும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாள் இந்த சஃபருல் முதஃபர்ங்கிறது என்ன கடைசி புதன் அன்று
உலகத்துக்கு எல்லா பலாய் முசீபத்தையும் இந்த நாளில் இரவும் பவுலில் இறங்குது, ராத்திரிக்கும் இறங்குது. இப்போ ராத்திரிக்கு எல்லாருக்கும் துவானம் செஞ்சாச்சு மாஷால் இறங்குச்சா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகர்ரம் மதது வஅல்லம் ரிசாலத்துல் கரீமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்க ஈமான் கொண்ட அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் காரணத்தால் ஈமான் கொண்ட மூமின்களான நமக்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி கொடுக்குற மாதிரி முந்தைய நபிமார்கள் உம்மத்து எந்த உம்மத்துக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி கொடுக்கல மாஷாஅல்லாஹ். இந்த உம்மத்துக்கு என்ன எல்லா விஷயமும் எந்த நேரத்தில் ரஹமத்து இறங்குது, எந்த நேரத்தில் முசீபத்து இறங்குது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது மாஷாஅல்லாஹ். நாம தான் படிக்கிறது இல்லை. அது பிறகுச்சா எந்த நேரத்தில் ரஹமத்து இறங்குது, எந்த நேரத்தில் முசீபத்து இறங்குது. புரிஞ்சா? எது கத்துனா ரஹமத்தை கேட்கணும், எது சத்தம் போட்டா முசீபத்துன்னு அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான திருவாயால. சேவல் கூவுறதை கேட்குறியா, அல்லாஹ் மர்ஹம்னின்னு துவா செய், யா அல்லாஹ் எனக்கு கிருபை செய்யான்னு துவா செய். கழுத கத்துறத, நாய் குலைக்கிறத கேட்குறியா, அல்லாட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கேடு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லு மாஷாஅல்லாஹ். வரணுச்சா? ரொம்ப பலமான ஹதீஸ் இது. வஹாபியாக கூட இந்த ஹதீஸை மறக்க மாட்டான், அந்த அளவுக்கு ஆதாரமான ஹதீஸ், பலமான ஹதீஸ். அப்போ என்ன, எந்த நேரத்தில் ரஹமத் இறங்கும், எந்த நேரத்தில் முசீபத் இறங்கும், எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது மாஷாஅல்லாஹ். நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான திருவாயால எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தராங்க. நம்முடைய இமாமுங்களும் சொல்லித்தராங்க. நம்முடைய சோம்பேறித்தனத்தால் நம்ம என்ன செய்யறோம், ஒரே திங்கணும் தூங்கணும், அது முன்னாடி ஏதாவது வியாபாரம் பண்ணணும், புரிஞ்சா? இதோட காலத்தை ஓட்டிட்டு போகணும். கடைசியில் நாங்கள் குத்துதிங்க கொடை இதுன்னு சொல்லிட்டு என்ன புரிஞ்சா, பேய் நோய் அது இது பலா முசீபத்து, புரிஞ்சா? அதில் இருந்தெல்லாம் என்ன விடுதலை ஆகணும்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். நாம இதெல்லாம் முக்கியமானது, இதெல்லாம் என்ன முக்கியமானது மாஷாஅல்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயமான திருவாயால ஏன் நாயகம் நமக்கு சொல்லி தர்றாங்க, அதுலேருந்து நம்ம காவல் தேடணும், நம்ம அதுலேருந்து எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடணும் நமக்கு சொல்லி தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்கச்சா? புரியுதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த சஃபருல் முதஃபர் கடைசி முதல்ல கட்டாயம் குளிக்கணும் எல்லாரும் மாஷாஅல்லாஹ். குளிக்க முடியாத அளவு வது செஞ்சுக்க வேண்டியது, வது செய்ய முடியாத அளவு தயமம் செஞ்சுக்க வேண்டியது, புரிஞ்சா? ஆமாம். இந்த நாளில் குளிக்கிறது முசீபத்துகளை நீக்கி வைக்கும், நோய்களுக்கு நிவாரணம் சொல்லப்பட்டிருக்குது மாஷாஅல்லாஹ். இந்த நாளில் குளிக்கிறது என்ன, நோய் நிவாரணம். அது ஒரு பெரிய மருந்து. உடல் சம்பந்தப்பட்ட உள்ள சம்பந்தப்பட்ட எல்லா பலா முசீபத்து நோயும் ஓடிடும் மாஷாஅல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன இன்றைய தினத்தில் குளிக்கிறது அந்த மாதிரி மாஷாஅல்லாஹ். சதகா செய்யறது, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வரத்துல் கலான்னு கண்மன் நாயகத்தில் திருவாக்கு இருக்கு. தர்மம் என்ன செய்யும், பலா முசீபத்திலிருந்து உங்களை அது வாழ்க்கையில் உள்ள பலா முசீபத்துகளை ரத்து செய்யும், புரிஞ்சா? ரத்து செய்யுமா? இதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ என்ன சொல்ற மாதிரி இல்லை, இப்போ நேரம் ஓதியாச்சு, தொண்டையெல்லாம் கட்டி டீ குடிக்கணும். அதனால என்ன ஹதீஸ் மட்டும் சொன்னா போதுமானது. அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வரத்துல் கலா கண்மன் நாயகத்துறை திருவாக்கு. என்ன அர்த்தம் அதுக்கு? அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, சதக்காவாகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலாய்களை அதை ரத்து செய்யும் மாஷாஅல்லாஹ். ரத்து செய்யும். வரத்துல் கலா, அல்லாஹ்வுடைய கலா கதிரில் உங்களுக்கு அல்லாஹ் எழுதி வச்சுக்க விஷயத்துக்கு கூட அல்லாஹ் என்ன செய்வான், சதக்கா மூலமா மாற்றுவோம் மாஷாஅல்லாஹ். அப்போ இந்த நாளில் ஒரு மிஸ்கின் நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இங்கே ஒன்றாலாம் பணக்கார ஆள் தான், ஒரு மிஸ்கின் தேவையில்லை, 10 பேர் கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனால் 10 நான் சொல்லலை, புரிஞ்சா? தோது போல செஞ்சுக்க வேண்டியது. நான் ஒன்றுன்னு சொன்னதுன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டேன்னா நீ ஒன்றுக்கு தான் வாங்கி கொடுப்பேன், ஒன்று தானே சொன்னா அப்புறம் சர்க்காரு இறங்குனுச்சா? அப்படி இல்லாமல் என்ன தோது போல வாங்கி கொடுக்க வேண்டியது. இறங்குனுச்சா? எத்தனை மிஸ்கினுக்கு வாங்கி கொடுக்க முடியுதோ அத்தனை மிஸ்கினுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டியது, புரிஞ்சா? விளங்குதா? என்ன அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வஅல்லம் நாளையின் முனவ்வர் பரக்கத் ஷரீஃபை கொண்டு மாஷாஅல்லாஹ் இந்த சபா சலாம் ஓதி கொடுக்குற தண்ணியை வீட்டில் போய் எல்லாரும் குளிச்சுட்டு மாஷாஅல்லாஹ் என்ன எத்தனை மணிக்கு உடனே போய் குளிக்கணும்னு தேவையில்லை, குளிர்ந்த நேரமாக இருக்குது. இப்போ போய் குளிச்சு நாளைக்கு வந்து நாங்கள் குளிக்கணும் இருமிட்டு உட்காந்துருந்தாங்க.
எத்தனை மணிக்கு குளிக்க முடியுமோ அத்தனை மணிக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு உதவு செஞ்சுட்டு தலைகளையெல்லாம் தொடச்சிட்டு ஓடுங்க. அந்த தண்ணியை வந்து தலையில் குடிச்சிட்டு தலையில் மேலே தடவி வீட்டில் 4 மூலையில், அது மாதிரி வாகனத்தில், நம்மளோட கடையில், எல்லாத்துலேயும் மாஷா அல்லாஹ். கார் வச்சுக்கிறாரு, காரில் பைக் வச்சுக்கிறாரு, பைக்கில் போட் வச்சுக்கிறாரு, போட்டில் புது பைக் வாங்கினாரு, புது பைக்கில் எல்லாத்துலேயும் மாஷா என்ன செய்ய வேண்டியது, தொழிச்சுக்க வேண்டியது, தொழிச்சுக்க வேண்டியது. ஆமாம், ஜாஃபர் மொய்னி இஷாரா செய்யலாம். புரிஞ்சா 1000 புது பைக் வாங்கிக்கலாம். அதனால மாஷால என்ன ராத்திரி ஒரு கட்டம் காசை வச்சு ஆதம் பாய் எண்ணிக்கிட்டு இருந்தார். என்னன்னு கேட்கும்போது 1000 ஹதியா கொடுத்தான்னு சொல்லி சொன்னாப்புல. புரிஞ்சா இன்னைக்கு ஒரு பேங்க்கு போவார். புரிஞ்சா அதனால அதான் இஷாரா செய்யலாம். அப்பா அல்ஹம்துலில்லாஹ் என்ன சிரிச்சுக்கிறதும் ஒரு சுண்ணத்தை நம்பர் நினைச்சா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு ஜோதிமயமான திருவாயர் நாயகம் திருவாயை முதல் செய்யலாம். முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருக்கக்கூடாது, சிரிச்சு முகமாக இருந்துக்கிறாங்க சொல்லதாரிசம். புரிஞ்சா சில பேர் என்ன என்னமோ இப்போ நம்ம வீட்டில் போய் நம்ம இதை அள்ளிட்டு வர போகிற மாதிரி ரொம்ப ரூடாகவே இருப்பான். எனக்குதா பார்த்து சிரிச்சா கூட என்ன சிரிக்கிறா அப்படி ஏதாவது கேட்டுருவாங்க பைத்தியக்காரன். அவன்கிட்ட உள்ளது ஒன்றும் அவன்ற இல்லை, எல்லாம் அல்லாட ரசூல்ற. இல்லைங்கச்சா நம்ம ஜோப்பில் வச்சுக்கிற 100 ரூபா நாம செலவழிக்குங்கிறது என்ன நமக்கு தெரியாது. அது அல்லாஹ் ரசூல் யாருக்கு நாடு இருக்கிறாங்களோ மாஷா அல்லாஹ். புரிஞ்ச காலம் பூரா நம்ம வீட்டு பீரோவில் என்ன கடையில் வியாபாரம் முடிஞ்சு நீ உன் தம்பி எல்லாரும் கொண்டு போய் என்ன கட்டுக்கட்டா காசை பீரோவில் வைக்கிறீங்க. என்னைக்காவது பீரோ அது யூஸ் பண்ணியிருக்குது அந்த காசை அனுப்பிச்சிட்டு கேளு. நிஜாம் மட்டும் மாடியில் உள்ள பீரோ என்னைக்காவது என்ன பண்ணாது. அது நடக்காத பீரோ, நீ நடக்கிற பீரோ. அதாவது அது நடமாடுமா நம்ம தூக்கித்தான் அது ஒரு பொருள். அது புரியுது. அது நடக்காத பீரோ, நம்ம நடக்கிற பீரோ. புரியுதா? கொடுத்து வச்சுக்கலாம் ரப்பு. அது யாருக்கு அல்ல நாடிக்கிறோம், நாம என்னது கண்டோமா சார் விளங்க சார். ஆயால மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ர ஃபகல்ல மஜித் வஅல்லம் அஸீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் மஹபூப இலாஹி காஜா நிஸாமுதீன் அவுலியா நாயகத்துடைய இந்த முபாரக்கான மீலாது ஷரீஃபுடைய சங்கையான தினத்தில் எஜமானுடைய அல்மத்து ஷரீஃபை கௌசுல் ஆலம் அவர்கள் தன்னுடைய ஆஷிக்கு என்ன கௌசுல் ஆலத்தில் திருவாயார சொல்லிக் கொடுத்த இந்த உயர்வான விஷயத்தை நாம தெரியறதுக்கு நமக்கு தௌஃபீக் செஞ்சாங்க. மஹபூப இலாஹி காஜா நிஸாமுதீனுடைய மஹப்பத் ஷரீஃபையும் சர்க்காருடைய சொஹபத் ஷரீஃபையும் சர்க்காருடைய மவதத் ஷரீஃபையும் துனியாலையும் கபரிலையும் ஆখিরাতে நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. மஹபூப இலாஹி காஜா நிஸாமுதீன் அவலியாவுடைய தாமனை பிடிச்சிட்டு மாஷா அல்லாஹ் ஜன்னத்துல தாখিল ஆமீன் தௌஃபீக் செய்வானா. அமா தௌஃபீக இல்லா பில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சய்யுதீன் அல்லாஹ் ஃபضلி வ ரசூல். اللهم صل وسلم على سيدنا محمد